இன்றைக்கி 3 தால் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிற காமிச்சிடலாம் உங்களுக்கு. நம்ம பாருங்க 3 தால் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் எடுத்துருக்கோம். நம்ம பாருங்கள் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. பாருங்கள் நம்ம தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு நம்ம தண்ணி கீழே ஊற்றிடலாம். நம்ம பாருங்கள் நம்ம வடிகட்டி வச்சு நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கங்க. நம்ம பாருங்கள் நம்ம வந்து ஒரு துணியை வந்து விரிச்சுக்குங்க. ஃபுல்லாக விரிச்சிட்டு நம்ம 3 தாலை வந்து ஃபுல்லாக கொட்டிடுங்க. பாருங்கள் நம்ம வந்து தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் நல்லா வடிகிற அளவுக்கு விட்டுக்குங்க. நல்லா ட்ரை ஆயிரும் உங்களுக்கு ஃபுல்லாக. பாருங்கள் நம்ம வந்து ஒரு மணி நேரம் ஆகட்டும். நல்லா தண்ணி ஊற எஞ்சிச்சுன்னா வாங்க எப்படி செய்ய காமிச்சிடலாம் உங்களுக்கு. 1 மணி நேரம் ஆகி போச்சு. நம்ம சுத்தம் நம்ம ட்ரை ஆகிடுச்சு. நம்ம எடுத்துட்டோமா வேறு தட்டில் எடுத்துட்டோமோ அடுப்பு பற்ற வச்சுக்கங்க. கல்லெண்ணெய் ஊற்றிட்டோம். நம்ம பாருங்கள் இந்த மாதிரி வந்து சல்லடை மேலே வச்சுக்கோங்க. எண்ணெய் நம்ம சூடாயிருச்சு. வாங்க 3வது தோலை எடுத்து நம்ம எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த சல்லடைக்கு மேலே தான் போடணும். பாருங்கள் நம்ம வந்து சல்லடை இருக்குது. நம்ம பாருங்கள் அப்படியே வச்சு எடுத்துருங்க. இல்லைன்னா எண்ணெய் வந்து மேலே வந்துடும். பாருங்கள் நீங்கள் 5 நிமிஷம் அப்படியே எண்ணெயில் விட்டுருங்க. நம்ம கலர் சேஞ்ச் ஆகணும். பாருங்கள் நம்ம எடுத்து பார்க்கல வெந்துருச்சான்னு பாருங்கள். பாருங்கள் வேகலை. இன்னொரு டைம் நம்ம வச்சுக்கலாம். நம்ம பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாக எண்ணெயை வெடிச்சிருங்க. ஒரு அந்த மாதிரி பாத்திரத்தில் நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் பிடிச்சி நம்ம எடுத்துட்டு நம்ம உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவை அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்குங்க. நல்லா கலக்கி விட்டுக்குங்க. சூடு ஆறுறதுக்கு உப்பு போட்டுக்குங்க. அப்போ தான் நல்லா உப்பு பிடிக்கும். நல்லா கரண்டியை விட்டு நல்லா கலக்குங்க. பாருங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கல எப்படிங்கன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. வணக்கம். வணக்கம்.